Hi friends, welcome to Chengai Raji YouTube channel. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு நம்ம ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போறோம். இதுல என்ன குக் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா காடை தொக்கு செய்ய போறோம். இந்த காடை தொக்குக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சு பவுடர் பண்ணி சேர்த்திருக்கோம். அதனாலயே இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம் அதுக்கெல்லாம் சைடு டிஷ்ஷா வச்சுக்கலாம். வெறுமனே சுட சாதத்துல போட்டும் சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி போன்ற உணவுகளுக்கும் நம்ம சைடு டிஷ்ஷா எடுத்துக்கலாம். இந்த காடை தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காடை தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, 3 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பழுத்த தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காடையை வந்து எனக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அது வந்து 1 கிலோ இருக்கும் அந்த காடை. 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், உப்பு, மிளகுத்தூள். நம்ம ஒரு ஸ்பெஷலான மசாலா வச்சு செய்ய போகிறோன்றது சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இந்த ஜாரில் இருக்குது. அது எப்படி அரைக்கிறதுன்றத வீடியோ போகும்போது நீங்கள் பார்ப்பீங்க. நல்லெண்ணெய், இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. இப்போ கடாய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே இந்த மாதிரி நான்வெஜ் டிஷ்ஷஸ்க்கு நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வேறு ஏதாவது மசாலாஸ் வேணும்னா கூட அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன் நான். இதுக்கப்புறம் இது நல்லா காஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்குறோம். வெங்காயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடணும். நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வர அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி பதத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரமாக வதங்குன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌனிஷாக மாறுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கணும். அப்போ தான் இஞ்சி பூண்டும் வெங்காயமும் சேர்த்து வதங்கி ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வரும். இதுக்கப்புறம் தீயை விட்டு நீங்கள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு டோட்டலாக மாறிடும். அதனால் இந்த பதம் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டுக்கு நான் ஒரு ரெசிபி போட்டிருக்கேங்க, எப்படி இஞ்சி பூண்டு அரைக்கணும் அப்படின்றதுக்கு. அது வந்து ஷார்ட்ஸில் இருக்குது நம்மளோட சேனலில், கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பெஷலான மசாலான்னு சொன்னோம் பார்த்திங்களா, அதை தான் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்குறோம். அதை விட கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன், ஏன்னா பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால. சீரகம் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக நான் சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் எப்படி செய்யலான்னா 3:2:1ன்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சோம்பு, மிளகு, சீரகத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் நான்வெஜ் டிஷ்ஷஸ் எதுக்கு வேணால் சேர்க்கலாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவன் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ்க்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து சோயா 65 போடுவோம், அதே மாதிரி கார்ன் 65 செய்வோம், ஃபிங்கர்ஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, பன்னீர் ஃபிங்கர்ஸு, இதுக்கெல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கடாயில் வெங்காயம் வந்து ப்ரௌனிஷாக வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக தக்காளிலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சிலர் மசாலா சேர்ப்பீங்க. என்னோடய ஸ்டைல் எப்படின்னா, நான் இந்த மாதிரி எண்ணெயிலே போட்டு மசாலாஸை வதக்கிடுவேன். இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கியிருக்கோம். அடுத்தது நம்ம வீட்டு மிளகாய் தூள் சேர்க்குறோம். அதுவும் நல்லா பச்சை வாசனை இந்த எண்ணெயிலே போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்க, எனக்குமே கொஞ்சம் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் காரம் சேர்க்குற மாதிரி தெரியும் உங்களுக்கு. இந்த காரம், உப்பு இதெல்லாம் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விடுறோம். ஏன் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த மசாலா சேரும்போது கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால். இப்போ பாருங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அந்த பச்சை வாசனைலாம் போயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வைக்கிறோம். அது வந்து ஒரு 2 நிமிஷம் பொறுத்து நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா குழஞ்சி வந்திருக்கும். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம காடையை சேர்க்குறோம். காடையை சேர்த்து நல்லா வதக்கணும்.
இந்த காடையை பொறுத்த வரைக்குங்க நம்ம நான் வெஜிடேரியன்ஸ்க்கு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னா சிக்கனை விட பல மடங்கு எல்லா சத்துமே இதில் அதிகமாக இருக்குது. காப்பர், அயன், விட்டமின் B6, B1, B12, B2, அதே மாதிரி விட்டமின் C வந்து சிக்கனை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்பரஸ் கண்டென்ட் ஆகட்டும், காப்பர் சத்து வந்து 49% அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த காடை கறி எடுத்துகிட்டு வந்து எப்போவுமே ரெகுலராக சாப்பிட்றத விட இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷமாக நம்ம காடை வந்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நான் வந்து வதக்கி விடுறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த தண்ணியிலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் சுருள வதக்கணும். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு பத்தலையான்றதை பார்த்துட்டு கொஞ்சமாக நம்ம உப்பும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்து எல்லாமே சூப்பராக காடையில் அந்த மசாலா எல்லாம் கோட்டாகி செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதுதான் நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னாலோ இல்லது இன்னும் ட்ரை ஆகணுன்னாலோ அந்த கன்சிஸ்டன்சியை பொறுத்து நீங்கள் அனலில் வச்சு அது மாதிரி எடுத்துக்கலாம். எனக்கு தேவையானது இந்த கன்சிஸ்டன்சி தான், அதனால் நான் இறக்கி வச்சுட்டேன். கண்டிப்பாக இந்த டிஷ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான சிம்பிளான இந்த காடை தொக்கு எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு செம்மையான மெனு தான். அதுக்காக தான் இந்த காம்பினேஷனாக இந்த காடை பண்ணியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம் வடித்து வச்சுருந்தோம். பூண்டு தட்டி போட்டு தக்காளி அரைச்சி விட்ட ஒரு அருமையான பாசிப்பருப்பு மல்லி ரசம். இது வந்து நான் ஷார்ட்ஸில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம செய்திருக்க காடை, இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம லஞ்ச் முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.